بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமான தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்கின்ற தலைப்பினூடாக பல செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இந்த தலைப்பு நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது அடிப்படையான பல செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த அடிப்படைகளை நாம் புரியவில்லை என்று சொன்னால் நமது ஈமான் வளமானதாக, வாழ்க்கை சிறந்ததாக இருக்காது என்பதற்குத்தான் இந்த அடிப்படையான செய்திகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நம்பிக்கை நம் உள்ளங்களிலே இருக்கிறது. இறைவன் நம்மை அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான் என்பதை நாம் நம்புகிறோம். இறைவன் நம்மை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காக படைக்கவில்லை என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதை நாம் நம்புகிறோம். பிறந்திருக்கிற நாம் ஒரு நாள் நமக்கு மரணம் வரும் என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். மரணம் வந்தால் நம்மை கொண்டு கபரிலே அடக்கம் செய்வார்கள். அடக்கத்திற்கு பிறகு கபரிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த கபர் வாழ்க்கை முடிந்த பிறகு இந்த உலகம் ஒரு நாள் அழியும் நாம் நம்புகிறோம். உலகம் அழிந்த பிறகு இறைவன் நம்மை எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவார் நாம் நம்புகிறோம். உயிர் கொடுத்து எழுப்பிய பிறகு நம்மை விசாரித்து நமது நன்மை தீமைக்கு தக்கவாறு இறைவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ நமக்கு கொடுப்பார். அதை நாம் நம்புகிறோம். இப்படி இந்த நம்பிக்கையெல்லாம் நாம் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இது இல்லாமல் இல்லை. எல்லாருடைய உள்ளங்களிலும், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம் உள்ளத்திலே, நம்ம வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நமக்கு மரணம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். நிச்சயமாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நமக்கு மரணம் இருக்கிறது. நம் கண் முன்னே நமக்கு முன்னால் எத்தனையோ மரணங்களை உறவுகளும் சரி, குடும்பங்களும் சரி, நம் உடன் பிறந்தவர்களும் சரி, எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் நிச்சயமாக மரணிப்போம் என்கின்ற நம்பிக்கை நம் உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது. அப்படி மரணிக்க போகிறோம் என்கிற சிந்தனையோடு வாழ்கிற நாம் நமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை, வறுமை வாழ்க்கை, அதெல்லாம் மறைவாக இருந்தால் கூட நம் கண் முன்னே மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த மரணத்தால் நாம் பெறுகிற பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை இன்றையும் சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்ததில்லை. அதனால் வாழ்க்கை மாற்றங்கள் பெரும்பாலும் நிகழ்ந்ததில்லை. ஆனால் இறைவன் திருமறை குர்ஆன் வழிநெடுகிலும் என்ன சொல்கிறான்?
கபரை நம்ப சொல்றான். கபருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்புங்க. மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்புங்க. மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் அழிக்கப்படும், உலகம் ஒரு நாள் அழிந்து நீங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், நம்புங்கள். இதெல்லாம் நம்பிக்கை. ஆனால் இறைவன் திருமலை குர்ஆனிலே இந்த நம்பிக்கையெல்லாம் உங்கள் உள்ளங்களிலே பலப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சிந்தனையை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அதான் திருமலை குர்ஆன் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க இந்த ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்கிறோம், அல்லாஹ்வின் உற்ற நண்பன் என்று சொல்கிறோம். இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்லும் போது கூட இந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமலை குர்ஆனிலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்ன கேட்கிறாங்க? இது கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃபத் மௌதா, இறைவா இறந்து போனவர்களை நீ எப்படி உயிராக்குற கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வைத்த சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்றவர். சின்ன சோதனை இல்லை, மிக கடுமையான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அத்தனை சோதனைகளும் வெற்றி பெற்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு சந்தேகம் வருது, ஒரு கேள்வி வருது, இறைவா இறந்து போனவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிற? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், கால அவள பூமி நீ நம்புறியா? அல்லாஹ் கேட்கிறான் பார்த்து, நீ நம்புறியா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால பலா வலாக்கின் யத்மஇன்ன கல், நான் நம்பாம இல்லை, நான் நம்புறேன், ஆனா என் உள்ளம் அமைதி பெறும். ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா என் உள்ளம் அமைதி பெறுவதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம உள்ளம் எப்படி இருக்குது? சொல்றோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆனாலும் நம்பிக்கையில் நம்ம உள்ள சைத்தான் என்ன செஞ்சுட்டே இருக்கான்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். கண்ணு முன்னாடி எத்தனை அத்தாட்சிகளை நாம் இறைவனின் அத்தாட்சிகளை அதிசயங்களை பார்த்தால் கூட உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயங்குகிறது. ஏற்றுக்கொண்டிருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நமது வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை எப்படி மாறியதோ அதுபோல் அடைந்திருக்கும். ஆனால் உள்ளம் பெரும்பாலும் ஒரு பொதுப்போக்காக தான் போய் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கேள்வியினால் அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? என் உள்ளம் அமைதி பெற வேண்டும். உன்னுடைய அத்தாட்சிகளை நான் பார்த்தால், உன்னுடைய அற்புதங்களை நான் பார்த்தால் எனது உள்ளம் அமைதி பெறும், இன்னும் மேலும் உறுதியாகும் என்பதற்காக நான் அதை கேட்கிறேன் என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி கேட்ட பிறகு நான் மலையை எப்படியாவது அறுத்து கொண்டு போய் கூடு கூடாக்கி துண்டு துண்டாக்கி நாலு மலையை வச்சுட்டு வந்து அதை கூப்பிடு வரும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. வரலாறு நம்ம சூரத்து பக்கரால 260 வசனமாக இருக்குது. அதை நீங்க படித்து பார்த்தால் தெரியும். அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தால், அல்லாஹ்வுடைய அதிசயங்களை நாம் பார்த்தால் நாம் உள்ளம் உறுதி பெறுவதற்காகவும் அமைதி பெறுவதற்காகவும் நாம் நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்றான், நீங்க சிந்தித்து பாருங்க, அத்தாட்சியை பாருங்க, நிறைய சொல்றாங்க. அப்ப அந்த திருமலை குர்ஆன்ல 90வது அத்தியாயம் 9-10 வசனத்துல என்ன சொல்றான்னா, உறுதியாக நம்பக்கூடியவர். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உறுதியா நம்பணும். எப்ப நமக்கு உறுதியான நம்பிக்கை வரும்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சான்றுகளை நாம் புரிந்து கொள்கிற போதுதான் வரும். அப்ப சொல்றோம், அல்லாஹ் உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு பூமியில் பல சான்றுகள் இருக்கிறது. என்ன சான்று? பூமியில நம்ம அதெல்லாம் சொன்னோம், வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, வானில் எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்குது, அதான் சொன்னோம். பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் கடந்த வாரங்கள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் அந்த சேர்த்து என்ன சொல்றான், அன்புசிக்கும் அஃபலா துபசிரூன், உங்களுக்குள்ளும் பல அத்தாட்சிகள் பல சான்றுகள் இருக்கிறது, சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுக்குள்ளும் பல சான்றுகள் இருக்கிறது, அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய சான்றுகள், அதை நாம சிந்தித்து பார்க்கணும். வானம் எப்படி படைக்கப்பட்டு அவன் பெரிய விஞ்ஞானியா இருக்கணும், பெரிய அறிவாளியா இருக்கணும் என்று நான் சொல்லிடுவோம். அதெல்லாம் எத்தனையோ கோவில்கள் சொல்றீங்க, எத்தனையோ கிலோமீட்டர் கரெக்டா இருக்கிறீங்க, எவ்வளவோ பெருசா இருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அது பெரிய அறிவாளியா இருக்கணும். நம்மளாம் அறிவாளி தான், அதெல்லாம் அப்படிதான் சொல்றான். உனக்கு சிந்திக்கிற மகத்தான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். மனிதன் சிறந்த படைப்பு, அறிவாளி தான், ஆனா சிந்திக்க நம்ம இருக்கிறோம். ஆனா அப்ப அவ்வளவு சிந்தனை நமக்கு இல்ல. அப்படியா? அப்ப உன்ன கூட இருக்கிற சிந்திச்சு பாரு, உண்மை நான் எப்படி படிச்சிருக்கிறேன் சிந்தித்து பார். அதான் திருமலை குர்ஆன்ல எல்லாருக்கும் தெரியும்.
அதெல்லாம் சொல்ற பாருங்க. வத்தீனி வஸைத்தூன், அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஒலிவா மரத்தின் மீது சத்தியமாக, வத்தூரி சீனின், சீனின் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், அபயம் அளிக்கும் பூமியின் மீது சத்தியமாக, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நான் மனிதனை செம்மையாக அழகாக படைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். எத்தனை சத்தியத்துடா? வானத்தின் மீது சத்தியமாக, தூர்மலை மீது சத்தியமாக, அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, அபயமளிக்கும் பூமியின் மீது சத்தியமாக, மனிதனை செம்மையாக சீராக அழகாக படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய படைப்பு இருக்குது, அற்புதமான ஒரு படைப்பு, அழகான ஒரு படைப்பு, செம்மையான ஒரு படைப்பு. அந்த படைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக நம்புவதற்கு, அல்லாஹ்வின் ஆற்றலை முழுமையாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு உங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே போதும் சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தலையில வருவோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிக்க முடியாது. நீங்க சிந்திச்சு பாருங்க. ரெண்டு ஒரு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். நமது மூளை இருக்குது. இந்த மூளை தான் நமது முழு உடலையும் கட்டுப்படுத்துகிற, உடலுக்கும் கட்டளை பிறப்பிக்கிற ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷம் மூளை. இந்த மூளை எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? நரம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. மூளையுடைய நரம்பு அப்படியே பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா, மூளை நரம்பால தான் சுத்தி இருக்கு. அப்ப அந்த மூளையை நரம்பு தனி நரம்பா பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? இந்த பூமி பந்து இருக்குல்ல, பூமி பந்து எத்தனை கிலோமீட்டர் நான் சொன்னேன்? 40,030 கிலோமீட்டர் இந்த பூமி பந்து. இந்த பூமி பந்தை 10,000 முறை சுத்தலாம். நமக்கு இருக்கிற அந்த மூளையை எடுத்து அப்படியே நரம்பா பிரிச்சு எடுத்து இந்த பூமி அப்படி சுத்தணும் சொன்னா 10,000 முறை சுத்தலாம். அப்படி எவ்வளவு சின்ன நரம்புகளாக இருக்கிற மூளை எவ்வளவு இடம் இருக்கும்? ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ அவ்வளவுதான் இருக்கும் ஒரு மனிதனுடைய மூளை. அப்ப அந்த மூளையை எடுத்து பிரிச்சோம் சொன்னா, நரம்புகளாக பிரித்து எடுத்தோம் சொன்னா, இந்த பூமி பந்தை 40,030 கிலோமீட்டர் இந்த பூமி பந்தை 30,000 முறை சுற்றுவான் என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு மெல்லிய நரம்புகளாக இந்த மூளையை சுற்றி வைத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் விரல் நுனி வரையிலும் கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய நரம்புகள் மூளையில் இருந்தால் போதும். இந்த நமக்கு நரம்பு மண்டலம், ரத்த நாளங்கள் எல்லா மண்டலத்திலும் வருதா? நரம்பு எல்லா நரம்புகளிலும் ரத்தம் வருது. அப்ப எவ்வளவு நரம்பு மண்டலம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ரத்தம் சுத்தி வருவதற்கு 92,000 கிலோமீட்டர் சுத்தி வருது சொன்னா, ஒருத்தம் உடம்புல, ஒரு மனிதன் உடம்புல ரத்த நாளங்கள் எவ்வளவு இருக்கு? ரத்தம் எவ்வளவு சுத்தி வருதுன்னு சொன்னா 92,000 கிலோமீட்டர் உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை சுற்றி வருது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு மனிதன். மூளை மட்டுமே அப்படின்னு சொன்னா, கண்ணு இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றாங்க, கண்ணை பத்தி சொல்றான். அலம் நஸஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஸஃபத்தைன். உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? ஒரு நாவை தரவில்லையா? 2 உதடுகளை நான் தரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு 2 கண்களை நாம் கொடுத்திருக்கிறோம், ஒரு நாவை கொடுத்திருக்கிறோம், 2 உதடுகளை நாம் கொடுத்திருக்கிறோம். எதுக்கெல்லாம் கேட்கிறான்? சிந்திச்சு பாருங்க. கண் இருக்குது. கண் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கண்ணை வச்சுதான் கேமரா கண்டுபிடிச்சிருக்கான். கேமரா வீடியோ கேமரா போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்து என்ன பண்ணும்? கேமராவில் போட்டோ எடுத்து என்ன பண்ணுவோம்? அதை போய் முன்னாடிதான் கழுவி எடுத்து பில்லு போட்டு இது போட்டு கொடுப்பான் நம்மகிட்ட. இப்போ எப்படி ஆச்சு? சிப் வச்சுட்டான். போட்டோ எடுக்கலாம், மெமரி போட்டு சிஸ்டத்தில் போட்டு எடுத்து நமக்கு இப்போ கால் பண்ணி கொடுக்குறான். இப்போ எப்படி எடுத்தாலும் என்ன செய்யணும்? எடுக்கணும், கேமராவில் எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணி அப்புறம் பிரிண்ட் எடுத்து நம்மகிட்ட கொடுக்கணும். ஆனால் நம்முடைய கண் எப்படி போட்டோ எடுக்குது? போட்டோ தான் எடுக்குது. இப்போ ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இவரை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இவரை பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரை மறுபடியும் பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டரில் போட்டோ எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? 10 வருஷம் கழிச்சு அந்த போட்டோ எடுக்கணும்னா கம்ப்யூட்டரில் எப்படி எடுத்தாலும் அதை போய் தேடணும். டேட்டை போட்டு என்னைக்கு அவரை பார்த்தோம், என்னைக்கு அவரை பிடிச்சோம் அப்படின்னு டேட்டை போடணும். டேட்டை போட்டு அதை எடுத்து அந்த ஹிஸ்ட்ரியில் போய் அல்லது ஃபோல்டரில் போய் எடுத்து தேடி எடுத்து அப்புறம் பார்த்தாதான் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ நமக்கு தெரியும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டுன்னா ஒரு எப்படி குறைஞ்சபட்சம் இன்னைக்கு கூட சிஸ்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷமா தான் ஆகும். ஆனால் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறோம்.
பார்த்து அடுத்த இன்னைக்கு பார்த்தோம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கிறோம் சொன்னா பார்த்தோம் அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட்ல இருந்து ஆகுது, 2 செகண்ட்ல இருந்து ஆகுது வந்துருது போட்டோ. பார்த்தோம்னா போட்டோ எடுத்து கண்ணு போட்டோ எடுத்து நான் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த போட்டோ கொண்டு வந்து மேட்ச் பண்ணி இருந்து ஆகுது சொல்லிடுது. இப்படிதான் செயல்படுது. நம்ம கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுதோ அது மாதிரி செகண்ட்ல செயல்படுது நம்மளுடைய மூளை கண்ணு. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருவேளை ஒரு செகண்ட்ல அப்படியே எடுத்த உடனே எவ்வளவு ஆகுது 10 வருஷம் முன்னாடி பார்த்தவரு அப்படின்னு சொல்றது சொன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இறைவன் படைத்திருக்கிறார். கண் அந்த வேலையை தான் செய்து இந்த இமை இருக்குது, நீங்க கண்ணை விடுங்க இமை இருப்பாங்க, இந்த இமை அப்படியே திறந்தே இருக்குது, என்ன நடக்கும்? எதோ எதுவும் ஆபரேஷன் பண்றான், இந்த கண்ணு இந்த இமை போயிடுச்சு சொன்னா அது இயற்கையா செஞ்சு நம்மளால ஒட்ட வைக்க முடியுமா? மூடி திறக்கிற மாதிரி இன்றைக்கு விஞ்ஞானத்துல இந்த அறிவியல் உலகத்துல மெடிக்கல் உலகத்துல செய்யவே முடியாது. மற்ற எல்லா வேலையும் செய்வான், இந்த கண்ணு மூடி திறக்கிற மாதிரி இயற்கையாக மெடிக்கல்ல செய்ய முடியுமா, மருத்துவத்துல செய்ய முடியுமா? முடியவே முடியாது. கண் அப்படியே திறந்தா இருக்குது, என்ன நடக்கும்? தூங்க முடியாது. ரோட்டை போறப்ப மண் அடிச்சுனா மண் கூட கண்ணு போயிடும். அது கண் மூடிட்டே இருக்குது, என்ன ஆகும்? உலகத்திலே முடியுமா? இறைவன் எவ்வளவு மகத்தான ஒரு படைப்பாளன். இந்த மனிதன் செயல்படுவதற்கு எவ்வளவு அற்புதமான உறுப்புகளை எவ்வளவு அழகாக நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். நீங்க அந்த புருவத்தை மட்டும் சிந்திச்சு பாருங்க. இந்த புருவம் எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது பயன்படுகிறது என்பதை அதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க போய் நைட்டு போய் மேல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குது, எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு சந்திரன் இருக்குது, இதெல்லாம் நாம் சிந்திப்பதை தாண்டி நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்துகிற உறுப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்க. இந்த நாவு இருக்கு, நாவு என்ன இருக்கு? வெறும் சதை துண்டு தான். ஆட்டுக்கு இருக்கு, மாட்டுக்கு இருக்கு, கழுதைக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் நாக்கு இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் நாக்கு இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு இருக்கிற நாக்கு எப்படி செயல்படுது? அதான் குர்ஆன் சொல்லும்போது இந்த நாவை கொண்டு எத்தனையோ மொழிகளை பேசுகிறீர்கள், எத்தனை மொழி, ஆயிரக்கணக்கான மொழி பேசுறோம். ஆனா ஒரே மாதிரி தானே அசையுது, ஒரே மாதிரி சதை துண்டு தானே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு மாதிரி தான் அந்த சதை துண்டு. அதுல இப்படி பேசுறா, தமிழ் பேசுறா, இங்கிலீஷ் பேசுறா, பிரான்ஸ், எத்தனையோ மொழிகள் எப்படி வருகிறது? அதை சிந்தித்து பாரு. நல்லா சொல்லி காட்டான். ஒரு நாளானப்பா அதுல எத்தனை மொழிகள் பேசுகிறீர்கள் சிந்தித்து பாருங்க. இந்த உடலை அசைந்து மூடி திறக்கல சொன்னா மொழிகள் பேச முடியாது, சாப்பிட முடியாது. இப்ப 2 உடல்களை நாம் கொடுத்திருக்கிறோம், ஒரு நாவை கொடுத்திருக்கிறோம், 2 கண்களை கொடுத்திருக்கிறோம். சிந்திக்க மாட்டீர்களா? நம்மை சிந்திப்பதற்கு உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நல்லா சொல்லி காட்டான். இப்படி ஏராளமான இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய மனிதர்களுக்கு மருந்து சாப்பிட்டு 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 நமக்கு கெட்டு போற ஒரு உறுப்பு என்ன? கிட்னி. பெரும்பாலான மனிதர்களுக்கு உணவு முறையிலும் அது மருந்து நோய்க்காக மருந்து சாப்பிடுகிற மாத்திரை மருந்து சாப்பிடுறோம், அதனால் அதிகமாக கெட்டு போகிற உறுப்பு கிட்னி. கிட்னி கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அல்ல 2 கிட்னி கொடுத்துருக்கான். 1 போச்சுன்னா 1 உயிர் வாழலாம், 2 போச்சுன்னா என்ன செய்ய? போய் டயாலிசிஸ் செய்யணும். கிட்னி செய்யற வேலை என்ன? ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்களை, நஞ்சை வெளியாக்குகிற வேலையை கிட்னி செய்யுது. நீரில் இருக்கிற குப்பை இருக்குது. அப்ப இந்த வேலையை கிட்னி செய்யலன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு? அதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிட்னியோட அளவு சொல்றான் 1.5 இன்ச்சு அளவு, 2.5 இன்ச்சு அளவு. ஒரு அதிகபட்சமா ஒரு 150 கிராம், 140 175 கிராம் இருக்கு சொல்றான் கிட்னி அளவு. இது எவ்வளவு பெரிய வேலை செய்யுது? இது அந்த வேலை செய்யலன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மற்ற விஷயம் அவங்க இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்க. வெறும் 2.5 இன்ச்சு இருக்கிற கிட்னி, ஒரு 150 கிராம் இருக்கிற ஒரு கிட்னி எவ்வளவு பெரிய வேலை செய்யுது? டயாலிசிஸ் போனா அந்த டயாலிசிஸ் மிஷின் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த 90 கிலோ, ஒரு 90 கிலோ 4 அடி உயரத்துல அந்த டயாலிசிஸ் மிஷின் எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு சிறிதாக்கி அந்த கிட்னி செய்கிற வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய மிஷின் எவ்வளவு பெரிய மிஷின்? 4 அடி உயரத்துல 90 கிலோ எடைகள் இருக்கக்கூடிய அந்த மிஷின் தான் அந்த வேலையை செய்யுது. இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலை செய்யுது. அது முழுமையா செய்யாது, ஒரு 40% செய்யுது. 100% கிட்னி செய்யற மாதிரி செய்யாது, ஒரு 40% வேலை அது செய்யும். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த கிட்னி செய்யற வேலையில 40% வேலை தான் செய்யும்.
ஆனா 4.5 உயரம் 90 கிலோ எடையுள்ள ஒரு கிட்னி செய்யக்கூடிய வேலையை 2.5 இன்ச்சு 150 கிராம் உள்ள அளவுள்ள ஒரு கிட்னி செய்து கொண்டிருக்குன்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு மகத்தான ஒரு படைப்பாளர். இன்றைக்கு சொல்லி இருக்கும் அதுக்கு எவ்வளவு செலவாகும். நீ கவர்மெண்ட் இது கொடுக்குறான், மருத்துவ உதவி கொடுக்குறதுனால அது போயிட்டு இருக்கு. இல்லைன்னா சாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு நம்ம வேலை செய்யணும்னு சொன்னா எவ்வளவு? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஆகும். அப்போ ஒரு வாரத்தில் 2 நாள் 4 நாள் செய்யக்கூடியவங்க டெய்லி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ எவ்வளவு செலவாகும்? அப்போ இந்த செலவெல்லாம் இல்லாமல் இறைவன் இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறானே, எவ்வளவு சிறிதாக்கி கொடுத்திருக்கிறான். இப்ப மனித மூளை எவ்வளவு நரம்பு மண்டலங்களால் சூழப்பட்டது. இப்ப இதெல்லாம் ஒரு ஆர்டிபிஷியலா செய்யணும்னு சொன்னா ஒரு மனிதனை மனிதன் உடல் உறுப்புகள் இயங்குகிற அடிப்படையில மிஷினரியா செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மிஷின் தெரியுமா? ஒரு மாவட்ட அளவு மிஷின் செய்யும். ஒரு சேலம் மாவட்ட அளவு ஒரு மிஷின் செஞ்சாதான் மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறதோ அது மாதிரி செயல்பட வைக்க முடியும். உயிர் கொடுக்க முடியாது, அது மாதிரி செயல்பட வைக்க முடியும். எவ்வளவு அற்புதமான எல்லாம் சொல்லி காட்டுறானே, நாம் செம்மையாக படைத்திருக்கிறோம், அழகாக படைத்திருக்கிறோம், இந்த மனிதனை அற்புதமாக படைத்திருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய உறுப்பு இருக்கிறது, இதயம் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாயில பல்லு இருக்குது. இன்னைக்கு பல்லு போச்சுன்னு சொன்னா, ஒரு பல்லு போச்சு 2 பல்லு போச்சுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு கேட்கறாங்க? 40,000 50,000 கேட்கறாங்க. 2 பல்லு. அப்ப 32 பல்லு நம்ம கொடுத்துருக்கோம், அது கூட நான் சொல்லுவாரு. அப்ப இறைவன் எவ்வளவு பிரமாண்டமான, எவ்வளவு அற்புதமான, ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் வாரி வழங்கி இருக்கிறானே, அதை நாம் சிந்தித்து இறைவனை உணரவில்லை என்று சொன்னார். வெறுமனே சொர்க்கம் நரகம் இதை மட்டும் நாம் பேசிக்கொண்டே இருந்தால், அதை சிந்தித்துக் கொண்டு அதை கேட்ட போனா கேட்டு அப்படி வெளியே மறந்துவிடும். இறைவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன், எவ்வளவு அற்புதமான படைப்பாளன், என்னுள்ளும் இறைவனுடைய அத்தாட்சிகள் அதிசயங்கள் இருக்கிறது என்கிற போது நான் அதை சிந்திக்கிற போது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் நான் என் சிந்தனை இல்லாமல் தூங்குகிற அந்த நேரம் போக நான் ஒவ்வொரு நேரமும் இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பு எங்கே ஏற்படும்? நான் சாப்பிடுற போது நான் சாப்பிடுறேன், அதற்கு எது உதவி செய்கிறது? என் நாள் உதவி செய்கிறது, என் உடல் உதவி செய்கிறது, என் பல் உதவி செய்கிறது, என் ஜீரண உறுப்புகள் அத்தனையும் உதவி செய்கிறது. இறைவனின் அந்த அற்புதமான படைப்பு. தண்ணியை குடிக்கிற போது அதை பிரித்தெடுப்பதற்கு இறைவன் அதில் உள்ள நன்சிகளை, அதில் உள்ள உப்புகளை பிரித்தெடுப்பதற்கு இறைவன் உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதையெல்லாம் சிந்திக்கிற போது இறைவனை நம்மால் உணர முடிகிறது. நான் காற்றை சுவாசிக்கிறேன் உயிர் வருவோம். கொரோனாவை பார்த்தோம்ல, ஆக்சிஜன் வாங்குறதுக்கு அவன் காற்று சுவாசிக்க முடியல, ஆக்சிஜன் கொடுக்கணும், சிலிண்டர் 1000 கணக்கு எடுத்துட்டு இருந்தான். நமக்கு இலவசமாக கிடைக்கிறதை சுவாசிப்பதற்கான உறுப்பைகளை ஏற்படுத்தி நாம் உயிர் வாழ்வதற்கு சுவாசிப்பதற்கு உறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறானே. ஒவ்வொரு வினாடியும் நாம் சுவாசிக்கிறோம். நாம் சிந்தனை இருக்கிற நேரங்களெல்லாம் நாம் சுவாசிப்பதற்கு நேரங்கள் எல்லாம் இறைவனை நம்மால் சிந்திக்க முடியும். அதெல்லாம் சிந்தித்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இறைவனை உணரவில்லை என்று சொன்னால், இறைவனின் அற்புதங்களை அத்தாட்சிகளை முழுமையாக நம்மால் உணர்ந்து அதற்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், இறைவன் நமக்கு சிந்தனை என்கின்ற மகத்தான ஒரு கூட்டிசத்தை கொடுத்திருக்கிறான். அதை நாம் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை அனுபவிக்கிற காலமெல்லாம் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள்பட்ட பிரார்த்தனையோடு என் முதல் உரைகளை சிறசான இறைவன் நமக்கு இந்த வானத்திலும் பூமியிலும் நமக்குள்ளும் ஏராளமான அத்தாட்சிகளை விட்டு வைத்திருக்கிறார். சிந்தனை உள்ள நாம் அதை சிந்தித்து இறைவனை உணர்ந்து நாம் அதை உணர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் உணரும் போதுதான் நமது வாழ்க்கை மாற்றம் இருக்கும். நன்மைகளை செய்வதற்கும் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவனை உணர வேண்டிய விதத்தில் நாம் உணரும். இப்ப நெருப்பு இருக்குது, நெருப்பை பார்க்கிறோம், நெருப்பு சுற்றும் நமக்கு தெரியும். ஏன்? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. தொட்டா சுற்றுங்கிற நம்பிக்கை ஆழமா இருக்கு. ஒரு பாம்பை பார்க்கிறோம், பக்கத்துல போனா தொட்டா கடிச்சிரும், கடிச்சா செத்து போயிருவோம் என்கிற நம்பிக்கை நம்ம உள்ளத்துல ஆழமாக இருக்கிறது.
அதனால் அதிலிருந்து பயப்படுகிறோம். நெருப்பை கண்டால் பயப்படுகிறோம், பாம்பை கண்டால் பயப்படுகிறோம். ஏன் பயப்படுகிறோம்? அதை பற்றிய புரிதல் நமக்கு ஆழமாக இருக்கிறது, அழுத்தமாக இருக்கிறது. அதனால் நாம் பயப்படுகிறோம், அதிலிருந்து ஓரமாக இருக்கிறோம். அதே போல நமக்கு இறைவன் ஒரு வாழ்க்கையை வழங்கி இருக்கிறார். நீ இந்த உலகத்தில் இப்படி வாழ வேண்டும், நீ வாழ்வதற்கான வழிகாட்டுதல் உனக்கு இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரங்கள், அத்தாட்சிகள் இங்கே உலகத்திலே இருக்கிறது. அதை சிந்தித்து பாருங்கள், அதை உணர்ந்து பாருங்கள், உங்களால் முழுமையாக நம்ப முடியும் என்பதற்காக இறைவன் நிறைய வழிகாட்டுதலை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார். நம்ம உடல்ல மூட்டுகள் இருக்கு. இந்த மூட்டுகள் இல்லைன்னு சொன்னா மனிதன் செயல்பட முடியாது. எத்தனை மூட்டுகள் இருக்கிறது? 360 மூட்டுகள் இருக்கிறதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மூட்டுகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் லுஹா தொழுகையை தொழுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புகாரில ஒரு ஹதீஸ் 4814வது ஹதீஸாவும் 4935வது ஹதீஸாவும் எடுத்து படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் அந்த மூட்டுகளுக்காக நீங்க லுஹா தொழுகை தொழுன்னு சொன்னாங்க. அது வேற செய்தி, நான் இந்த விஷயம் மாற்றி சொல்றேன். அந்த புகாரில் இருக்கக்கூடிய செய்தி என்ன சொன்னா, இந்த நம்ம மூட்டு இருக்குல்ல, 360 மூட்டுகள் இருக்கு. இந்த ஒரு கையை எடுத்துக்கிட்டோம் சொன்னா 5 விரல், 5 விரல்ல எத்தனை மூட்டு இருக்கு? 15 மூட்டுகள் இருக்கு. இப்போ 2 விரலுக்கும் 30 மூட்டு இருக்கு. இப்போ அது போல 360 மூட்டுகள் இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மூட்டுல ஏதேனும் ஒன்று செயல்படுன்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும்? அப்படியே ஸ்டக்கா இருந்தோம். அப்ப அதெல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்கணும். இப்ப இது ஒரு நம்ம பற்றி சிந்திப்பதற்கான நிறைய செய்திகள் ஒரு அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இறுதியாக நம்ம உள்ள ஒரு சைத்தான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். நம்ம மூத்தாய் மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டோம், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்கிற ஒரு சந்தேகம் இடையில வரும். சைத்தான் அப்படிலாம் ஏற்படுத்துவோம், நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துல கூட அப்படி கேட்ட கேள்வி கேட்கிறார்கள். அப்படிங்கும் போது கூட அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். இப்போ உங்களை முதல்ல படைக்கிறது கஷ்டமா, மீண்டும் படைப்பது கஷ்டமா? ஒரு பொருளை முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்து படைக்கிறது கஷ்டமா, அதை மீண்டும் படைப்பது கஷ்டமா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 4814வது ஹதீஸா ஒரு செய்தி. என்ன செய்தி சொல்றான்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் கருவறையில் இருக்கும்போது வாழ்பகுதி, எல்லா பெரும்பாலான ஜீவராசிகளுக்கு வாழ்பகுதி, மனிதனுக்கு வாழ்பகுதி ஒன்று இருக்கான். அப்ப அந்த மனிதன் வளர 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 அது அப்படியே சுருக்கி உள்ள ஆரம்பிக்கும். இப்போ எந்த அளவுக்கு ஆயிடும்னு சொன்னா, ஒரு அணுவோட சின்னதாக அந்த பகுதி மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது மனிதன் இறந்து போய் மண்ணோட மண்ணாக மக்கி போனாலும் சரி, அதை எரிஞ்சு போனாலும் சரி, அந்த பகுதி மட்டும் சேதமடையாம அப்படியே இருக்கும். சொல்றாங்க, மனிதனுக்கு அந்த வால் பகுதியில ஒரு அணு இருக்குது. அந்த அணு எந்த சூழலிலும் அழிந்து போகாது. அது எரிச்சாலும் சரி, மனிதனை எரிச்சாலும் அது அழிந்து போகாது. புதைத்து மண்ணோடு ஒன்றாக மக்கி போனாலும் அது அழிந்து போகாது. அது அப்படியே இருக்கு. மனிதனுக்கு உடல்ல எந்த கால மாற்றத்தாலும் அது அழிந்து போகாது, அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. சூர் ஊதப்படும், உலகம் அழிப்பதற்காக சூர் ஊதப்படும். ஊதப்பட்டவன் என்ன ஆகும்? ஒரு சூர் ஊதி 40 கடந்து போனவங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, 40 கடந்து போகும். 40னா எவ்வளவு? 40 நாளா, 40 மாசமா, 40 வருஷமா தெரியல. ஆனா நபிகள் நாயகம் எப்படி சொல்றாங்க? 40 கடந்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அது 40 நாளாவும் வச்சுக்கலாம், அல்லது 40 மாசமா வச்சுக்கலாம், 40 வருஷமும் வச்சுக்கலாம். முதல் சூடு ஊதப்பட்டவன உலகமா அழிஞ்சிடும். மீண்டும் ஒரு சூடு ஊதப்படும். 40 நாள் கழித்தோ அல்லது 40 மாதம் கழித்தோ 40 வருடம் கழித்தோ 2வது சூடு ஊதப்படும். ஊதின மனிதர்களெல்லாம் எப்படி வருவான்னு சொன்னா, விதை விழுந்து தண்ணி மழை பெய்யும். அடுத்த சூழ்நிலை மழை பெய்யும். மழை பெய்ஞ்சோம்னா பூமிகள் எல்லாம் வறண்டு போயிருந்த பூமியில மழை பெய்ஞ்சோம்னா எப்படி பயிர்கள் எல்லாம் உழைத்து வருகிறதோ அதுபோல் மனிதன் அப்படியே உழைத்து வருவான் என்று நபிகள் நாயகம் சொல்றார். அந்த அணுவெல்லாம் பூமியில பரவி கிடக்கும். முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை பூமியில பரவி கிடக்கும். ஒரு மழை விழுகும். மழை விழுந்தோம்னா எப்படி விதைகள் எல்லாம் பயிர்கள் உழைத்து வருகிறதோ அதுபோல் மனிதர்கள் எல்லாம் உழைத்து வருவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி புகாரில 4814வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்? நம்ம மண்ணோட மண்ண மக்கி போயிருவோமே, எரிச்சு போனா சாம்பலா போயிருமே, நம்ம எப்படி இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான்? நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க,
இப்படித்தான் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் அழிந்து போனால், உங்கள் உடல் அழிந்து போனால், உங்கள் எலும்பு மக்கி போனாலும் உங்களுடைய உறுப்பு, உங்களிலிருந்து ஒரு பாகத்தை, ஒரு பொருளை நான் பாதுகாத்து வைப்பேன். உலகம் அழிகிற காலம் வரை நான் பாதுகாத்து வைத்திருப்பேன். இப்படித்தான் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று இறைவன் அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான தீர்வையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம உள்ளத்தை எக்காலத்திலும் சந்தேகம் தேவையில்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தை படைத்த இறைவன், இவ்வளவு அற்புதமான உடல் அமைப்பு கொடுத்திருக்கிற இறைவன் நம்மிலிருந்து ஒரு பாகத்தை பாதுகாப்பதற்கு அவன் தகுதியானவன், சக்தி பெற்றவன் இல்லை என்று நாம் நம்பிவிடக் கூடாது. அதற்கும் அவன் சக்தி பெற்றவன் தான் என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பி நம் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக, இறைவனிடத்திலே நாங்கள் வறுமையை சொர்க்கத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் வாழ்க்கை அறுபட்ட பிரார்த்தனையோடு உரையை சேர சுவாமிகள்.